4ஆம் கால பூஜை. 30 முக்கோடி தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் பூதகணங்களும் மனிதர்களும் அனைத்து ஜீவராசிகளும் சிவபெருமானை பூஜிக்கும் நேரமாக இதை கருதுகின்றன. இந்த நேரத்தில் இறைவனுக்கு குங்கும பூசாற்றி கரும்பச்சாறு மற்றும் பால் அபிஷேகம் செய்வார். பச்சை அல்லது நீல வண்ண ஆடை அணிவிப்பர். நந்தியாவட்டை பூவால் அலங்காரம் செய்வார். நீலோத்ப மலர்களால் அர்ச்சிப்பர். நைவேத்தியமாக சுத்தன்னம் படைப்பர். அதர்வண வேதம் 8ஆம் திருமுறைகள் போற்றி திருவால் பாராயணம் செய்வர். தூபதீப ஆராதனைகளுடன் பூஜை நடைபெறும். இந்த காலகட்டத்தில் சிவபெருமானை பூஜிப்பவர்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கப்பெறும் என்பது நம்பிக்கையாகும். மட்டுமின்றி தன்னை நோக்கி தவம் இயற்றியதன் பலனாக பார்வதி தேவிக்கு தன்னுடைய உடலில் பாதியை தந்து அர்த்தநாதீஸ்வரராக இறைவன் வடிவெடுத்த தினம் இந்த மகாசிவராத்திரி ஆகும். என்றும் 16 என்று சிவபெருமானால் ஆசி பெற்ற மார்க்கண்டேயருக்காக யமதர்மனின் பாசக்கயிற்றை பஸ்பமாக்கியதும் இந்த சிவராத்திரி நன்னாளில்தான். ஆகவே நம் சிவனை நினைத்து விரதமிருந்து சிவனை வழிபட்டு நம் நல்லருள் பெறுவோம். அன்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை ஃப்ரம் சக்தி சிவா.